السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: رضي الله عنهم ورضوا عنه. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டமாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் ஒரு ஹஜ் மாதத்தினுடைய நிறைவு ஜும்ஆவில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவ்வனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஆதத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனதுரையை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் அடிபிரலாமல் அப்படியே வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் பல்வேறு தனி சிறப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பாக அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் சொர்க்கம் இவர்களுக்கு என்று சான்றிதழ் வழங்கப்பட்ட 10 சஹாபாக்கள் அதில் முதன்மையானவர்கள். கண்ணியத்திற்குரியோர்களே, அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் அறிந்திருப்பதும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் அப்படியே எடுத்து நடப்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய தோழர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள். என்னுடைய தோழர்களை பின்பற்றுபவர்கள் என்றுமே வழிகேட்டில் வீழமாட்டார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருப்பதோடு அதன்படி அமல் செய்வதும் நம் மீது கட்டாய கடமையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியோர்களே, அந்த வகையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேச வேண்டிய, அவர்களை பற்றி நினைவு கூற வேண்டிய சில நாட்களில் குறிப்பாக
துல்ஹஜ் மாதத்தினுடைய 27 அல்லது 28வது நாள் ஃபஜ்ர் தொழுகை அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நெருப்பு வணங்கியாகிய அபூ லுஅலுஆ என்று சொல்லப்படுகிற ஒரு நெருப்பு வணங்கியின் மூலமாக கத்தியில் விஷம் தடவப்பட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எந்த வகையிலும் அவர்களை வீழ்த்த முடியாது என்பதற்காக அவர்கள் அல்லாஹ்வோடு லகித்து அல்லாஹ்வோடு மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் எது நடந்தாலும் அவர்களுக்கு தெரியாது என்கிற சதி திட்டத்தை தீட்டி ஃபஜ்ருடைய நேரத்திலே அவன் விஷம் தடவிய கத்தியால் குத்துகிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிலை குலைந்து வீழ்கிறார்கள். அதற்கு அடுத்து ஒரு சில நாட்களில் சொல்லப்படுகிறது, முஹர்ரம் மாதம் 1ஆம் தேதி, முஹர்ரம் பிறை 1 அன்று அவர்களுடைய ரூஹ் பிரிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே அவர்களை பற்றி பேச வேண்டிய, நினைவு கூற வேண்டிய நினைவு தினமாக இருக்கின்ற அந்த 27, 28 அன்று அவர்கள் குத்தப்படுகிறார்கள். முஹர்ரம் பிறை 1 அன்று அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற அந்த நாள் நமக்கு சமீபத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் பற்றிய பல்வேறு தகவல்கள் நாம் அறிந்திருந்தாலும் குறிப்பாக அவர்களுக்கென்றே உள்ள சில பண்புகள், சில குணங்களை நாம் அறிந்திருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. முதலில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தாப் மற்றும் ஹந்தமா என்கிற தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களுக்கு ஃபாரூக் என்கிற புனை பெயரும் சிறப்பு பெயரும் பட்ட பெயரும் உண்டு. காரணம் என்னவென்றால் இவர்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் மிக அழகாக பிரித்து நீதி வழங்குவதிலும் அதன்படி வாழ்வதிலும் கைதேர்ந்தவர்களாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய சிறப்பு பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுப்பார்கள். அதில் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்வைப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் சொல்கிறான், இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கான முதல் எதிரியார். நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மோடி, அமித்ஷான்னு. அப்படி அல்ல. அவர்களை ஆட்டி படைக்கிற ஒருவன் இருக்கிறான், கண்ணுக்கு தெரியாதவன். இன்னும் சொல்வதானால் மனித உருவில் பல இடங்களில் உலா வருபவன் அந்த ஷைத்தான், இப்லீஸ். இவனை விட மோசமான ஒரு எதிரி நமக்கு வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அதுவும் முபீன், மிக தெளிவான எதிரி. அவன் உங்களுக்கு எல்லா வகையிலும் கேடுதான் விளைவித்துக் கொண்டிருப்பான். நீங்கள் நாசமடைய வேண்டும் என்பதில் தான் மிக உறுதியாக இருப்பான் என்று அல்லாஹும் சொல்லுவான். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள். எனவேதான் அவ்வப்போது ஷைத்தானினுடைய தூண்டுதலை விட்டும் தீண்டுதலை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற துஆவையும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிற அந்த வார்த்தையை ஒவ்வொரு செயல் பொழுதும் அதனை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மரபு நமக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஷைத்தானை பார்த்து நாம் பயப்படுகிறோம், பயந்தே ஆக வேண்டும். அவன் எதிரி, நமக்கு தீங்கு விளைவிப்பவன், எல்லா வகையிலும் நாம் நாசமடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திரிபவன். ஆனால் அவன் ஒரு நபரை பார்த்து அஞ்சுகிறான் என்றால் அது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மட்டும்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா உமர், இன்ன ஷைத்தான லா யஹாஃபு மின்க். உமரே, உம்மை பார்த்து ஷைத்தான் பயப்படுகிறான். பெருமானார் சாதாரண வார்த்தையை பயன்படுத்தல, யஹாஃபு அப்படின்னு பயன்படுத்தல. அதில் 2 விதமான திட்டமான, உறுதியான, கண்டிப்பான என்கிற ஒரு உறுதிமிக்க வார்த்தையை பெருமானார் பயன்படுத்துகிறார்கள். இன்ன ஷைத்தான், நிச்சயமாக ஷைத்தான், லா யஹாஃபு மின்க, கட்டாயமாக திட்டமாக உங்களை பார்த்து அஞ்சிக் கொண்டே இருக்கிறான், இனியும் அஞ்சுவான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஷைத்தான் அஞ்சுகிற ஒரு நபர் நீங்கள் தான் என்று சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய ஈமான் எந்த அளவிற்கு உறுதியானதாக இருக்கும், இஸ்லாத்தின் மீது உண்டான பிடிப்பு அவர்களுக்கு எந்த அளவிற்கு உறுதியானதாக ஆழமானதாக இருந்திருக்கும். எந்த சஹாபிக்கும் இந்த வார்த்தையை சொல்லவில்லை, யாருக்கும் பெருமானார் அதனை பயன்படுத்த
பயன்படுத்தவில்லை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர. இன்ன ஷைத்தான லயகாஃபு மின்க யா உமர், உமரே உம்மை பார்த்து ஷைத்தான் திட்டமாக பயப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஷைத்தான் அஞ்சுகிற ஒரு மாமனிதர் என்றால் அது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அது இவர்களுக்கென்றே உண்டான ஒரு சிறப்பு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி இன்னும் சில சிறப்புகள் உண்டு. பெருமானார் சொல்கிறார்கள், லவ் கான பஅதி நபியுன், எனக்கு பிறகு ஒரு நபி என்று ஒருவர் இருப்பாரையானால். நம்முடைய ஈமான் என்ன? கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் தோன்றப் போவது கிடையாது. ஒரு மனிதன் அப்படி சொல்வானே என்றால் அவனை விட மிக மோசமான பொய் என்று யாரும் இருக்க முடியாது. அவனை விட நரகத்திற்கு தகுதி பெற்றவங்க யாரும் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசி தூதர், இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? லவ் கான பஅதி நபியுன், எனக்கு பிறகு ஒருவேளை இறைவன் நுபுவத்தை தொடர்ந்து வைத்திருந்தால், அதனை தொடக்கி வைத்திருந்தால், இன்னும் தொடர்ச்சியாக வைத்திருந்தால், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்று இருந்தால் லகான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் வீரம், விவேகம், நீதம், துணிச்சல், தைரியம், உறுதி அத்துணையும் நபிமார்களுக்கு இருந்த அத்துணை பண்பும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. நுபுவத் என்பது கிடையாது. ஒருவேளை இருந்திருந்தால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதைவிட மிகச் சிறந்த சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் அறிந்ததுதான். ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இறைவன் இறக்கி வைத்தார். குறிப்பாக புரிவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக சொல்வேன். பெண்கள் புர்கா அணிய வேண்டும், பர்தா போட வேண்டும், அந்நிய ஆண்களை விட்டவர்கள் மறைந்திருக்க வேண்டும் என்று விரும்பியது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களுக்கும் இறைவன் அந்நிய ஆண்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், ஒதுங்கிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மறைத்துக் கொள்ளுங்கள் என்கிற வசனத்தை வல்லோன் அல்லாஹ் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இறக்கி வைத்தான். இது போன்ற ஹலால் ஹராமுடைய வசனங்கள் நிறைய உண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா நாவின் மூலமாக பேசுகிறான். அல்லாஹ் நேரடியாக யாரிடத்திலும் பேசுவது கிடையாது, வஹீ மூலம் பேசுவது உண்டு. ஒருவேளை ஒரு மனிதனுடைய நாவின் மூலமாக பேசுகிறான் என்றால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவின் மூலமாகத்தான் வல்லோன் அல்லாஹ் பேசுகிறான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வார்த்தைகளை வல்லோன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று சிலாகித்து சொன்ன ஒரே நபர் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து மட்டும்தான். மேலும் பெருமானார் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவிலும் உள்ளத்திலும் சத்தியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்கள் எதை பேசினாலும் அது சத்தியம், எதை நினைத்தாலும் அது சத்தியம், எதை யோசித்தாலும் அது சத்தியம், எதை செய்தாலும் அது சத்தியம் என்கிற இந்த சிறப்பு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த சிறப்பை சொன்னார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு பேசி இருக்கிறான் அல்லாஹ். நம்ப முடிகிறதா? அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு பேசி இருக்கிறான் இஸ்லாத்திற்கு அவர்கள் வருவதற்கு முன்பு. அவர்கள் ஒரு விஷயத்தை நினைப்பார்கள், அதற்கு பதிலாக வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் முஸ்லிம் ஆகவில்லை உமர் ரலியல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அவர்களை சந்திக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கிறார்கள். செல்கிற பொழுது பள்ளிவாசலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தி விடுகிறார்கள். இவர்கள் செல்வதற்கு முன்பு தொழுகையும் ஆரம்பித்து விடுகிறது. அந்த சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பித்து சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்து துணை சூராவை ஓதுகிறார்கள். இந்த தகவலை சொல்வது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு முஹம்மதை பார்க்க வேண்டும் என்று சென்றேன். அங்கு முஹம்மது தொழுகைக்காக சென்று விட்டார். அவர் முந்திக் கொண்டார், தொழுகையும் ஆரம்பித்து விட்டார். அந்த சமயத்தில் தொழுகையினுடைய துவக்கத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். அதற்கு பிறகு துணை சூராவை ஓதுகிறார். ஓதுகிற பொழுது சூரத்துல் ஹாக்கா என்கிற அல் ஹாக்கா 29வது ஜுஸ்ல உள்ளது.
அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். முரபியில்லாம அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஜஅல்து அத்தஅஜ்ஜபு மின் தஅலீஃபில் குர்ஆன், குர்ஆனினுடைய அந்த கோர்வையை பார்த்து, குர்ஆனினுடைய அந்த வசனங்களை பார்த்து, வார்த்தைகளை பார்த்து நான் பிரமித்து போய் நின்றேன். இவ்வளவு அழகாக குர்ஆன் வசனங்கள் இருக்கிறதா? சூரத்துல் ஹக்கா எடுத்து பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வசனங்களும் அதற்கு தோதுவாக எப்படி முடிஞ்சுக்கிட்டே வரும். சஜான் சொல்லுவாங்க இதுக்கு, இந்த எதுகை மோனிங் சொல்லும் இல்லையா தமிழ், அந்த மாதிரி அரபியில வல்லோன் அல்லாஹ் பல சூறாக்கள் பல வசனங்கள் எல்லாம், ஒரு வசனம் மூணுல முடியுதா அடுத்த வசனம் மூணுலயே முடிப்பான், ஒரு வசனம் லாம்ல முடியுதா அதற்கு அடுத்த வசனம் லாம்ல, இப்படி தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். அப்படி ஹாக்கா சூறாவை இறக்கிய பொழுது அவர்கள் ஓதுகிறார்கள், பெருமானார் ஓதிக்கொண்டிருப்பது உறுதியில்லாதவர்கள் கேட்கிறார்கள். அது வரைக்கும் இஸ்லாத்தில் அவர்கள் வரவில்லை, காஃபிராகத்தான் இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், ஃபஜஅல்து அத்தஅஜ்ஜபு மின் தஅலீஃபில் குர்ஆன், குர்ஆனின் அந்த கோர்வைகளை அழகியை பார்த்து நான் அப்படியே பிரமித்து போய் நின்றேன். உடனே அவங்க சொல்றாங்க, உமரதி இல்லாதவங்க சொல்றாங்க, இதை பார்த்த உடனே ஃபகுல்து ஹாதா வல்லாஹி ஷாஇர், நிச்சயமாக இந்த முஹம்மது ஒரு கவிஞராகத்தான் இருப்பார் என்று நான் மனதில் நினைத்தேன். அது வரைக்கும் இந்த சூரா உங்களுக்கு தெரியாது. எல்லா குறைஷிகளும் சொல்ற மாதிரி இவங்க ஒரு ஷாயிரு, இவங்க ஒரு கவிஞர், கவிதை நடை தெரிந்தவர் என்று மற்றவர்கள் எல்லாம் சொல்வதை போன்று இவர்களும் விளங்கி இருந்தார்கள். இந்த வசனத்தை கேட்டவுடன் சத்தியமிட்டு சொல்கிறார்கள், வல்லாஹி ஹாதா ஷாயிருன், அல்லாஹ்வின் சத்தியமாக இவர் ஒரு கவிஞராகத்தான் இருப்பார் என்று நான் மனதில் நினைத்தேன். அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இந்த வார்த்தை கண்ணியமான ரசூலினுடைய வார்த்தை. வமா ஹுவ பிகவுலி ஷாயிர், இது ஒரு கவிஞருடைய வார்த்தை அல்ல. முரதியில்லாஹ் இவர் கவிஞர் என்று நினைக்கிறார், அதற்கு ஏற்ப இதை நல்லா பேசுகிறான். உமரே நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இந்த முஹம்மது சொல்கிற வார்த்தை கண்ணியமான தூதரனுடைய வார்த்தை. ஜிப்ரீல் அவங்க இறக்கி வச்ச வசனங்கள் இதுவெல்லாம். வமா ஹுவ பிகவுலி ஷாயிர், நீங்கள் நினைப்பதை போல இந்த முஹம்மது என்பவர் கவிஞர் அல்ல. கலீலம் மா துமினூன், ஆனால் இதனை ஏற்பவர்கள் சொற்பமானவர்கள் தான் என்று சொல்கிறார். ஆச்சரியத்தோடு நிக்கிறாங்க. மனசுல நினைக்கிறோம், இவங்க பேசுறாங்களே, சத்தமா சொல்லி இருந்தா இதற்கு ஏற்ப கவிதையாக அவர் சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கலாம். ஆனால் நான் மனதில் தான் நினைத்தேன், அதற்கு பதிலாக இவர் இப்படி சொல்லுகிறாரு என்று ஒரு யோசனை வருகிறது. இருந்தாலும் அதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜோசியக்காரர் என்றும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த முறையில் இல்லாத மனதில் நினைக்கிறார்கள், குல்து காஹின், இவர் ஒரு ஜோசியக்காரராக இருப்பார் என்று நான் மனதில் சொல்லிக் கொண்டேன். நான் சொன்ன அடுத்த கணத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள், வலா பிகௌலி காஹின், இவருடைய வார்த்தை ஒரு ஜோசியக்காரருடைய வார்த்தையும் அல்ல, இவர் சொல்லுகிற வார்த்தை ஜோசியக்காரருடைய வார்த்தையும் அல்ல. கலீலம் மா ததக்கரூன், இதை சொற்பமானவர்கள் தான் இதை சிந்தித்து பார்ப்பார்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது இறைவன் புறத்தில் இருந்து இறக்கி அருளப்பட்ட வசனங்களாகும் வார்த்தைகளாகும் என்று சொன்னவுடன் மீண்டும் அசந்து போய் நிற்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி வரைக்கும் பெருமானார் ஓதுகிறார்கள், நிறைவில் சொல்கிறார்கள், ஃபவ்வகல் இஸ்லாம் ஃபீ கல்பி, இந்த நேரத்தில் தான் இதற்கு முன்பு என்னுடைய சகோதரியின் ஓதிய அந்த தாஹா சூரம் எனக்கு இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. இஸ்லாம் ஃபீ கல்பி, ஆனால் அதற்கு பிறகு இந்த நிகழ்வை பார்த்தவுடன் என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது உண்டான அபிப்பிராயம் எண்ணம் அதிகமாக தோன்றியது, உறுதி மிகைத்தது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று இஸ்லாத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பேசியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாத்திற்கு முன்பும் அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் தந்திருக்கிறார், பேசி இருக்கிறான் என்பது மிகச் சிறந்த ஒரு சிறப்பு. இது எந்த சஹாபிக்கும் கிடைக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் என்ன ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த வரலாறு என்பது உண்மையிலேயே ஒரு சரித்திரம். பொதுவாக அப்துல் கலாம் சொல்லுவார் அல்லவா, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று. இந்த வார்த்தைக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள் சஹாபாக்கள், அந்த வாழ்க்கைக்கு பல ஜென்மங்கள் கொடுத்தவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. காரணம் என்ன தெரியுமா?
ஒவ்வொரு அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளும் உண்மையிலேயே ஒவ்வொரு சமுதாய மக்களும் தேர்ந்தெடுத்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் அவருடைய வார்த்தையும் வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. நீதிக்கு நீதிக்கு பேர் போனவர்கள், வீரத்திற்கு பேர் போனவர்கள், துணிச்சலுக்கு பேர் போனவர்கள், இப்படி பல சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு. நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மனிதர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய உலகத்தில் தோன்றிய படைப்புகளை பார்த்துதான் உறுதியில்லாமல் வீரத்தோடு துணிச்சலோடு வாழ்ந்தார்கள் என்று. அப்படி அல்ல. மலக்குகளுக்கும் சவால் கொடுத்தவர் ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மலக்குகளுக்கும் சவாலிட்டவர் ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை ஃபித்னத்துல் கபர், அதாவது கபரில் ஏற்படக்கூடிய சோதனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் மஜ்லிஸ்ல சபையில ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார்கள். அந்த இடத்துல இப்படி எல்லாம் கேள்வி கணக்கு கேட்பாங்க. இந்த தண்டனை வரும், இந்த நன்மை இருக்கும், நல்லவங்களாக இருந்தா அந்த கபர் சொர்க்கமாக்கப்படும், தீயவர்களாக இருந்தா நரகமாகட்டும், பல விஷயங்கள் சொல்றாங்க பெருமானார். அந்த சமயத்துல ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க, அத்துரது அலைனா கூலுனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாம் இப்பொழுது இருக்கின்ற இதே பகுத்தறிவோடு நாங்கள் கபரிலும் இருப்போமா? என்ன கேள்வி! அப்படியாகுமா இப்படியாம பயப்படல. என்ன கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இதே பகுத்தறிவோடு, இதே வீரத்தோடு, இதே தீரத்தோடு நாங்கள் கபரிலும் மீட்டப்படுவோமா என்று கேட்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஅம் கஹைஅதிக்கும் அல்யௌம், இப்ப எப்படி இருக்கிறீங்களோ, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்க கபரில இருப்பீங்க. இப்படி சொன்ன உடனே ரலியல்லாஹு தஆலாவுடைய பதில் என்ன தெரியுமா? ஃபபிஃபீஹி அல் ஹஜர், அப்படின்னா மலக்குகள் வரட்டும், அவங்க வாயிலே கல்லை விட்டு அடிக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். மலக்கு வரட்டும், என்கிட்ட கேள்வி கேட்கட்டும், அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு நான் பார்த்துடுறேன், அவங்க வாயில மண்ணை தூக்கி கல்ல தூக்கி அடிக்கிறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொன்ன மலக்குகளுக்கு வீரத்தோடு பேசிய வார்த்தைகள் ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் இருந்து மட்டும் தான் வந்தது. அந்த வார்த்தையோடு முடியல. சஹாபாக்களுக்கு பல சிறப்புகள் உண்டு. வல்லன் அல்ல நிறைய விஷயங்கள், மறைவான விஷயங்களை எல்லாம் பெருமானாருக்கும் பெருமானாரோடு தொடர்பு இருந்த சஹாபாக்களுக்கும் இன்னும் ஏன் சொல்வதானால் சிறந்த முஃமின்கள், அல்லாஹ் நல்லடியார்களுக்கு மறைந்த பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, அன மதீனத்துல் இல்ம், நான் கல்வியின் பட்டணம், வ அலியின் பாபுஹா, அலி அதனுடைய தலைவாசலாக இருக்கிறார்கள் என்று. எல்லா கல்வி ஞானம், எல்லா ஞானமும், மறைந்தது மறையாதது, வந்தது வராதது எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வின் மூலமாக அன்னலாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய மிகச் சிறந்த ஒரு கொள்கை. இதில் யாரும் மாற்றம் செய்ய முடியாது. இந்த அலி அல்லாஹ் சொல்றாங்க, ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிய பொழுது அவர்களுடைய கடைசி சடங்கு, இறுதி சடங்கிற்கு நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம். அவங்களை தஃபன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். ரலியல்லாஹு நீதத்தோடு நடந்து கொண்டவர்கள், வீரத்தோடு இருந்தவர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். இத்துணை சிறப்புகள் இருக்கின்ற இவர்களிடத்தில் மலக்குகளுடைய நடைமுறை அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக முன்கர் நக்கீர் என்று சொல்லப்படுகிற அந்த இரண்டு மலக்குகளுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் நடைபெறுகிற அந்த உரையாடல்களை நான் கேட்க வேண்டும் இறைவா என்று துஆ கேட்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹும் கபூல் ஆக்குகிறார். அந்த சமயத்தில் இவங்களுக்கு அந்த கபருக்கு பக்கத்திலே இருக்கிறாங்க. மிக தெளிவாக அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ஃபஅகஅதா உமர் ஃபீ கபரி, இந்த வார்த்தைகளை சொல்பவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. ஃபஅகஅதா ஃபீ உமர் ஃபீ கபரிஹி, ரலியல்லாஹு தஆலா அவருடைய கபரிலே அமர வைக்கப்படுகிறார். யாராக இருந்தாலும் மரணித்து விட்டால் கபரில் நாம் படுக்க வைத்து விட்டு வந்து விடுவோம். மலக்குகள் வந்தால் நம்மை உட்கார வைப்பார்கள். கேள்வி எனக்கு கேட்கிறதுக்காக. அதே போல ரலியல்லாஹு அவர்களுக்கும் உட்கார வைக்கிறாங்க. வலிமையாக இருக்கக்கூடிய மர் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக, உம்முடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய நபி யார் என்கிற கேள்வி எல்லாம் கேட்கப்படுகிறது. அத்தனைக்கும் ஹஜ்ரத் ரலியல்லாஹு அவர்கள் சற்றும் கூட தயங்காமல் மிக தெளிவாக அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹஜ்ரத் அலி சொல்றாங்க, வஹீனா தல்ஹரு ஹைபத்துல் ஃபாரூக் உமர்,
மறதியில்லாதவர்களுடைய இந்த வீரம் இந்த இடத்தில் மிக தெளிவாக கபரிலும் நான் பார்த்தேன், வெளிப்பட்டது. அவர்கள் எதற்கும் திடுக்கிடவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அவர்கள் கேட்பதற்கு நவர இலைஹிமா பிகுவத்தின், முறைத்துக் கொண்டு அவர்கள் மலக்குகளை பார்த்தார்கள், கர்வத்தோடு பார்த்தார்கள். ஹஜ்ரத் மறதியில்லாத அவர்கள் பார்த்ததுக்கு அப்புறம் பதில் சொல்றாங்க, அல்லாஹு ரப்பி, என்னுடைய இறைவன் அல்லாஹுதான், இஸ்லாமு தீனி, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், முஹம்மது நபி, என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பதில்களை எல்லாம் சொல்லியதற்கு பிறகு இந்த இடத்துல நான் முன்னாடி ஒரு ஹதீஸ் சொன்னேன் பாருங்க, சஹீஹான ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன சொன்னாங்க, மலக்கு வரட்டும், அவங்க வாயில கல்ல விட்டு அடிக்கிறேன். அதற்கு என்ன அர்த்தம்? வரட்டும், அவங்களாம் நானா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் எல்லாம் கேள்வி கேட்டதற்கு பிறகு வலிமையாக நடைபெற்ற விஷயங்கள் எல்லாம் முடிந்தது. இந்த நேரத்துல நீ சொர்க்கம் உனக்கு நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை போயிட்டே இருக்க வேண்டியது மலக்குகள். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் அதற்கு முறையில்லாதவர்கள் கேட்கிறார்கள், வலாக்கின் அக்பிரானி அன்துமா, இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறீங்களா, நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன் இல்ல, இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. மர்ரப்புக்குமா, உங்கள் இறைவனுடைய, உங்களுடைய இருவருடைய இறைவன் யார்? ஒமா தீனுக்குமா, உங்கள் இருவரின் மார்க்கம் என்ன? ஒமன் நபியுக்குமா, உங்கள் இருவருடைய நபி யார் என்று கேட்கிறார்கள். பார்த்தவுடன் ஃபந்தஹஷல் மலகான் மின் ஜுர்அதிஹி, ஹஜ்ரத் மறதியில்லாத அவர்களுடைய இந்த வீரத்தை பார்த்து இரண்டு மலக்குகளும் அதிர்ந்து போனார்கள் என்று ஹஜ்ரத் மறதியில்லாத அவர்கள் சொல்கிறார்கள். என்னடா இது, எல்லாத்துக்கும் நம்ம கேள்வி கேட்போம், அவன் வந்த உடனே எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறதுக்கு பார்ப்பாங்க. இவர் அசால்ட்டா உட்கார்ந்தாரு, பதில் சொன்னாரு. முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொர்க்கம் நரகம் கூட சொல்றதுக்கு டைம் கொடுக்கல. நான் கேட்கிற கேள்வி எல்லாம் இவர் என்ன பார்த்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பயந்து போய் நிற்கிறார்கள். அதற்கு அடுத்து ஹஜ்ரத் மறதியில்லாத அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா உமர் அஹிதனா பின்னாசி யஃபிர்ரூன மின்னா வயஃஸிஊன், மக்கள் எல்லாம் எங்களை பார்த்து அலறி அடித்து ஓட முற்படுவார்கள். ஆனால் உம்மை இவ்வளவு உறுதியாக இருக்க வைத்த விஷயம் என்ன என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். மறதியில்லாத அவர்கள் சொல்கிறார்கள், என்ன ரெண்டு பேரும் என்ன வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வந்தீங்களா, என்ன பயங்காட்ட வந்தீங்களா? நீங்க பயங்காட்டி நான் பயப்படுறாளா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து சொல்கிறார்கள், இந்த மார்க்கத்திற்காக முழுமையாக என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் அர்ப்பணித்து வாழ்ந்தேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறீர்களா? என்னை சோதிப்பதற்கு நீங்கள் வந்தீர்களா? என்னை பயமுறுத்த நீங்கள் வந்தீர்களா என்று உமரதியில்லாஹு அவர்கள் மீண்டும் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கடுத்து மலக்குகள் சொல்கிறார்கள், அவர்களுடைய அந்த உறுதியின் வலுவை பார்த்து, அவர்களுடைய தைரியத்தை பார்த்து ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார். இரண்டு மலக்குகள் முன்கர் நக்கீர் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் உயர்ந்த அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று அவர்கள் துஆ செய்துவிட்டு திரும்புகிறார்கள். திரும்புகிற சமயத்தில் மீண்டும் மறதியில்லாத அவர்கள் இருவரை நிறுத்தி சொல்கிறார்கள், முன்கர் நக்கீர் மலக்குகளே, நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே தோற்றத்தில் தான் வருவீங்களா? அவர்கள் வருகிற தோற்றத்தை ஹதீஸ் விவரிக்கும். பயங்கரமான தோற்றத்தில் இருப்பார்களா? நல்லவர்களுக்கும் சரி தீயவர்களுக்கும் சரி பார்த்தால் அத்துணையும் மறைந்துவிடும். அலறி அடித்து ஓடுவதற்காக முற்படுவோம். அந்த அளவிற்கு அவருடைய தோற்றம் பயங்கரமாக இருக்கும் என்று ஹதீஸ் விவரிக்கும். அதனால மறதியில்லாத அவர்கள் கேட்கிறார்கள், பிடித்த வருவீங்களா? உஷ்ஹிதுக்கும் அல்லாஹு அல்லா தத்தியா இலா குல்லி முஃமினின் இல்லா பி அஹ்ஸனி சூரா. இதற்கு பிறகு எந்த முஃமின்களிடத்திலும் இது போன்ற ஒரு தோற்றத்தில் நீங்கள் வரவே கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்து மலக்குகளை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த இருவரும் ஃபஸ்தஜாபா லஹு வ தஆஹதா பிதாலிக இக்ராமன் லிமகாமிஹி வ துமானீனத்தில் குலூபில் முஃமினீன், முஃமின்களுக்கு நிம்மதி தர வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் மறதியில்லாத அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக இருவரும் சரி என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு எப்படி வருவாங்க நமக்கு தெரியாது.
மூத்தானதும் தெரியும். ஆனால் அவர்கள் அங்கு சென்று எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்கு சென்றாலும் தன் உம்மத்தின் மீது கவலையோடு கருணையோடு அவர்கள் அக்கறையோடு இருப்பார்களோ அதே அக்கறையும் கருணையும் கவலையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. அதனால் சொல்கிறார்கள், இந்த தோற்றத்தில் எனக்கு பிறகு எந்த முஃமினுக்கும் நீங்கள் வரக்கூடாது. அழகிய தோற்றத்தில் தான் அவர்கள் பார்த்தால் மனமகிழ்கின்ற அளவிற்குத்தான் நீங்கள் வர வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் என்கிற அந்த விஷயம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்வை துஆ, சிறப்பு துஆவின் மூலமாக அவர்கள் அறிந்து கொண்டு மக்களுக்கு சொல்கிறார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழுகிற பொழுது என்ன வார்த்தையை சொன்னார்களோ அதே வார்த்தை மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது என்பதற்கு இது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. அதில் குறிப்பாக எவ்வளவுதான் அவர்கள் உயர்வான வசதிகளை பெற்றிருந்தாலும் உலக இன்பங்களை ஒதுக்கியவர்கள். நம்ம இவ்வளவு நேரம் கேட்டோம் இல்லையா, மலக்குகளிடத்தில் பேசுகிறவர்கள், தைரியத்தோடு நடப்பவர்கள், மரணத்தை எதிர்நோக்கி நிற்பவர்கள், மரணத்திற்கு பிறகு மலக்குகளை எதிர்த்து நிற்பவர்கள். இந்த ஆற்றல், இந்த சிறப்பு எப்படி கிடைத்தது? அவர்களுக்குரிய சில பண்புகள் உண்டு. அதில் குறிப்பாக உலக இன்பத்தை ஒதுக்கி வாழ்பவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உதாரணமாக ஹஜ்ரத் ஸைத் பின் அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒருமுறை நாங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு ஒன்றாக அமர்ந்திருந்தோம். அந்த சமயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, தமன்னு, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது? அல்லாஹ்ட்ட என்ன கேட்பீங்க? உங்களோட ஆசை என்ன? தீராத ஆசை என்ன? நிறைவேறாத ஆசை என்ன அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. அதற்கு அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி சொல்றாங்க, அத்தமன்னா அன் யகூன மில் ஹாதல் பைத் தராஹிம் ஃபஅன்ஃபிக்ஹா ஃபீ சபீலில்லாஹ். இந்த வீடு முழுவதும் திர்ஹம் நிறைந்திருக்க வேண்டும், வெள்ளி காசுகள் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்து நீங்க ஆச்சரியத்தோடு பார்த்த உலக ஆசையில சஹாபாக்கள் இருந்தாங்களா? அப்படியே இல்ல. அதற்கு அடுத்து சொல்கிறார், ஃபஅன்ஃபிக்ஹா ஃபீ சபீலில்லாஹ். அந்த ஒட்டுமொத்த வெள்ளி காசுகளின் வீடு நிரம்ப இருக்கணும், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அல்லாஹ்வின் பாதையில் நாங்க செலவு செய்யும். ஆனா வசதி இல்ல. அதற்கடுத்து சொல்கிறார்கள், தமன்னோ, வேறு ஏதாவது ஆசை இருக்குதா இருக்கா? அதற்கடுத்து ஒரு மனிதர் சொல்கிறார், தமன்னா யகூன மில் ஹாதல் பைத் ذهبا فانفقها في سبيل الله. இந்த வீடு முழு, நாம் அமர்ந்திருக்கிற இந்த வீடு முழு தங்கம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த தங்கத்தை முழுவதுமாக அல்லாஹ்வின் பாதையில் நான் செலவு செய்ய வேண்டும். ஆனா எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிற, தமன்னா, வேறு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா? ஒரு சஹாபி சொல்றார், தமன்னா அன் யகூன மில் ஹாதல் பைத் ஜௌஹரன் அவ் நஹ்வஹும். இந்த முத்து, பவளம், வைடூரியம், வைரம் இது போன்ற விலை உயர்ந்த கற்கள் இந்த வீடு முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும். அதனை கொண்டு நான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, தமன்னா, வேறு ஏதாவது ஆசை இருக்கா? உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. எல்லாம் உலகத்தோடு இணைத்து மறுமைக்கான நன்மைகளை செய்திருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். மீண்டும் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, தமன்னா, வேறு ஏதாவது ஆசை இருக்கா? இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, மா தமன்னைனா பஅத ஹாதா. இது கிடைச்சிட்டாலே போதுமே. யாருக்கு என்னென்ன தேவை, இல்மு சார்ந்த, ஏழ்மை சார்ந்த, மருத்துவம் சார்ந்த அத்தனை விஷயங்கள் இதை கொண்டு நாம் செய்து விடலாமே. இதற்கப்புறம் எங்களுக்கு ஒரு எந்த ஆசையும் இல்ல உமரே அப்படின்னு சொன்ன உடனே அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, லாக்கின்னி அத்தமன்னா அன் யகூன மில் ஹாதல் பைத். இந்த வீடு முழுவதும் சில மனிதர்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உலகத்தை இணைத்து மறுமைக்காக செலவு செய்வதை விட, உலகத்தை இணைத்து மறுமைக்கான நன்மைகளை தேடுவதை விட ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வீடு முழுவதும் சில நபர்கள் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நபர்கள்? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், முஆத் பின் ஜபல், உதைபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் போன்ற பல நபர்கள் இந்த சபை முழுவதும், வீடு முழுவதும் நிரம்பி இருக்கணும். ஃபஸஅஸ்தஅலிமுஹும் ஃபீ தாஅத்தில்லாஹ். அவர்களிடமிருந்து நான் நிறைய இல்முகளை கற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன், அதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வியிலும் ஞானத்திலும் எந்த வகையிலும் குறைவில்லாதவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு நிறைவேறாத ஆசை என்ன? இன்னும் நிறைய கல்விமான்களிடத்தில், மார்க்கம் அறிந்த
நிறைந்தவரிடத்தில் நான் அமர வேண்டும், அவர்கள் நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கொண்டு அல்லாஹ்விற்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று அதற்கு முரதியில்லாஹு தஆலா அவர்கள் விரும்புகிறார்கள் என்றால், உலகத்தை இணைத்து மறுமைக்கு தேடுவதை விட மறுமையை இணைத்து மறுமைக்காக தேடுவதுதான் மிகச் சிறந்தது என்று அதற்கு முரதியில்லாஹு தஆலா அவர்கள் சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு எல்லா வகையிலும் கல்வி, வீரம், தியாகம், ஷஹாதத், இப்படி நிறைய பண்புகள் எல்லாம் இருக்கின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாம் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை அவர்களை போன்று நாம் நடத்த வேண்டும். காந்தியடிகள் கூட சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. இந்தியாவில் உமருடைய ஆட்சி வந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும், அவருடைய ஆட்சி போன்று வேறு எந்த ஆட்சியும் கிடையாது என்று காந்தியடிகளே சொல்லி இருக்கிறார்கள் என்றால், பெருமானார் சொன்னால் அவருடைய தோழர் என்று எடுத்துக் கொள்ளலாம், சஹாபாக்கள் சொன்னால் அவரோடு வாழ்ந்தவர்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். உமரை பார்க்காத ஒரு நபர் வரலாற்றை வாசித்து பார்த்து சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு மனதில் ஆழமாக இடம் பிடித்திருப்பார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாம் இல்லாத, ஈமான் இல்லாத, பொதுவாக இந்த உலகத்திற்கு மட்டும் தேசத்தந்தையாக போற்றப்படுகிற அந்த காந்தியடிகளுக்கே ஒரு உணர்வை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் ஏன் அவரிடம் பல பாடங்களை பெறக்கூடாது? எல்லா நாட்களிலும் எல்லா வகையிலும் ஒரு விஷயம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், அது உமரை போன்று இருக்க வேண்டும். நாம் வீரமாக இருக்க வேண்டும், உமரை போன்று இருக்க வேண்டும். நாம் எல்லா வகையிலும் கல்வி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், உமரை போன்று இருக்க வேண்டும். இப்படி எல்லா பண்புகளிலும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நினைவு கூறுவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. வருகிற முஹர்ரம் 1ஆம் தேதி அவர்கள் ஷஹாதத்தாக்கப்பட்ட தினம். அவர்களுக்காக முடிந்த வரைக்கும் அவர்களுடைய ஈசா சவாபிற்காக நாம் ஓதுகிற ஒரு யாசீன் அவர்களுக்கு நன்மையாக போய் சேர வேண்டும் என்கிற நிய்யத்தோடு நீங்களும் உங்களுடைய இல்லத்தில் இருப்பவர்களும் ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓதுவது, நாம் ஓதுவதனால் அவர்களுடைய சிறப்பு உயரப்போவதில்லை, ஆல்ரெடி உயர்ந்துருச்சு. அதனால் நமக்கு நம்முடைய தேவைகள் நிறைவேறும் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக ஒரு யாசீன் குறைந்தபட்சம் ஓதுங்கள். முடிந்தால் நீங்கள் தாராளமாக அவர்களுடைய பெயரிலே ஹதியாக்கள், சதகாக்கள் செய்யுங்கள். குர்ஆன் முழுவதுமாக ஓதுங்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக எத்துணை சவாபுகளை நீங்கள் செய்தாலும் அதற்கு பன்மடங்காக நமக்குத்தான் திரும்ப வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் வாழ்க்கை முழுவதும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவில் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை அப்படியே பின்பற்றி நடக்கிற நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.